ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வித்தியாசமாக கேட்டவர். அதுதான் நான் வந்து இன்றைக்கு எங்களோட ஸ்ரீலங்கன் தேங்காய் பூ என்ன சொல்கிறது, தேங்காய் பூ பேன் கேக், காக்னட் பேன் கேக் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 1.5 கப் மா எடுத்திருக்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு முட்டை. இது வந்து நீங்கள் விரும்பினா போடலாம், இல்லாட்டி விடலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் விட போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் இல்லாட்டி நீங்கள் நார்மல் பால் விட்டும் இது செய்யலாம். அதோட நான் சொன்ன மாதிரி 1 கப் தேங்காய் பால். இதை வந்து பேன் கேக் சுடுற அளவுக்கு நாங்கள் இனி கரைச்சி எடுத்துக்கொள்வோம். நான் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் தண்ணியாக தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும், ஒரு தோசை பதத்துக்கு இருக்கணும். இப்போ நான் ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன். இனி இதை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை வந்து இப்படி ரேஸ் பண்ணிட்டு இதில் நாங்கள் தோசை மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சுட்டு எடுக்கலாம். பாருங்க எப்படி குழியெல்லாம் விழுந்து நல்லா வருதுண்டு. இன்னொரு பேனில் நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்து கேரமலைஸ் பண்ண விட போகிறேன். இப்படி சீனி வந்து கொஞ்சம் உருகி வரணும். உருகி வந்த பிறகு நான் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு சொட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாகு மாதிரி காய்ச்சுவோம். இப்படி கேரமல் உருகி கேரமல் ஆகி தானே இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் குத்தி வச்ச ஏலக்காய் போடுறேன். ஒரு கொஞ்சம் தான் போடுறேன். ஒரு கொஞ்சம் உப்பு அண்ட் கொஞ்சம் தண்ணி. இப்படி வந்த ஸ்டேஜில் நாங்கள் தேங்காய் பூ போடுறேன். என்னோட ஃப்ரெஷ் தேங்காய் பூ இல்லைன்றபடியாக நான் இது போடுறேன். ஆனால் உண்மையாக ஃப்ரெஷ் தேங்காய் பூ போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். செய்ய வலிக்கிட்ட பிறகுதான் தெரியும் தேங்காய் பூ, ஃப்ரெஷ் தேங்காய் பூ டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்லையாண்டு. ஸோ சரி, ஓகே, பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன்றதுக்காக இப்போ செய்கிறேன். ஸோ உள்ளுக்கிற வைக்கிற ஸ்டஃபிங் ஆல்மோஸ்ட் ரெடி. இது வந்து சர்க்கரை பால் காய்ச்சியும் செய்யலாம். நான் இன்றைக்கு சுகர் செய்தனால், சில நேரம் சர்க்கரையிலையும் செய்யலாம். பட் ரெண்டுலேயும் நீங்கள் செய்யலாம். எங்களோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுது. எங்களோட பேன் கேக்கும் ரெடி ஆயிடுச்சுது. இனி நடுவில் வச்சு சுற்ற வேண்டியதான். கொஞ்சம் நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நாங்கள் ரோல் மாதிரி சுற்றினா எங்கள்ட கொஞ்சம் நான் ஒற்றை கையால் செய்கிறபடி அது வடிவாக வருது இல்லை. நான் ஸோ சுற்றினா எங்கள்ட ரோல் ரெடி. இதை நடுவால் வெட்டிட்டு கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டால் அவள் வந்து கொண்டு போவாள். நான் இதை இன்றைக்கு செஞ்சுட்டு வைப்பேன், நாளைக்கு அவர் ஸ்கூலுக்கு கொண்டு போவாள். எங்கட கோகனட் பேன் கேக் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் here, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ்.